ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே வீடியோ பண்ண போகிறோன்னா மைன்கிராஃப்டோட பார்ட் 4ன்னு நினைக்கிறேன். பார்ட் 4 தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் மைனிங்கில் நம்ம மைன்ஷாஃப்டோடைய தான் நம்ம போயிருப்போம். வந்தோடனே ஒரு அடி. சரி வாங்க நம்ம மேலே ஏறி போவோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோம். சூப்பரான ஒரு பிளான் கிடச்சிருக்கு ஃபார்மிங்கு. அதுக்கு சீட்ஸ் வேணுமே ப்ரோ, நீ உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட இருக்குது. நான் வந்து ஆஃப்லைனில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வில்லேஜஸை புறாத்தையும் நான் தேடி வந்து கண்டுபிடிச்சேன். இந்த சீட்ஸ் புறாமே இங்கே பார்க்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேரட் இருக்குது, பொட்டேட்டோ இருக்குது, அதுக்கடுத்து வந்து இது என்னது பீட்ரூட்டு, அதுக்கடுத்து திஸ் இஸ் பம்ப்கின், மெலன் சீட்ஸ். இந்த மாதிரியான சீட்ஸ் பூராமே நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். ஆனால் என்ன, இந்த வீட் சீட் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அது வந்து யூஸ்வலாகவே இந்த மாதிரியான கிராஸை நம்ம உடைக்கும் போதே நம்மளுக்கு வந்துடும். ஆனால் இங்கே வரல. வந்துருச்சு பாருங்கள், இதுதாங்க வீட் சீடு. இன்னும் ஒரு வீட் சீட் கிடச்சா அவங்களுக்கு காமிக்க நல்லாயிருக்கும். 3 வீட் சீட் கிடச்சிருச்சுங்க. இதுதான் வீட் சீடு. நம்மளோட ஆயுதங்கள் பூராமே எங்கேன்னு கேட்பீங்க. வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் ஆயுதங்கள் எங்கே இருக்குன்னு. நல்லா இருக்குது. நம்மளோட ஆயுதங்கள் பூராமே இங்கே இருக்குது. ஸ்வாடு இது ஒன்று, அதுக்கடுத்து இது ஒன்று. வேறு எதுவுமே நம்மளோட ஆயுதங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறோம். எங்கே ஓடுற கோழி 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 ஓடாது. வெட்டி சிக்கன் பீஸாக இன்றைக்கி நம்ம போட போகிறோம். நீங்களும் மறக்காமல் சாப்பிட்ணுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இந்த கேவுக்குள்ளே போகலான்னா, பட் இன்றைக்கி நம்ம ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஃபார்மிங்க்கு நம்மளுக்கு ஃபென்சிங் வேணும். ஃபென்சிங்க்கு வுட்டு வேணும். நான் வுட்டு வந்து கலெக்ட் பண்ணல ஆஃப்லைனில், சாரி மக்களே. சரி வாங்க போய் கலெக்ட் பண்ணுவோம். எங்கே இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஆனால் இங்கே தான் ஏன் மரம் இல்லைன்னு தெரிலங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம மரங்களை பூராத்தையும் வளர்க்கணும். இங்கே ஆடு சுற்றிட்டுருக்கு. ஆனால் நம்மளுக்கு இப்போதைக்கு ஆடு தேவையில்லை. இதாங்க ரூயின் போர்ட்டல். ரூயின் போர்ட்டலுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு சூப்பரான வந்து ஒரு கேவும் கிடச்சிருச்சு. ஒரு வீடும் நம்ம அமைச்சிக்கிட்டோம். நல்லா இருக்குது ரூயின் போர்ட்டல். இங்கே தாங்க வுட்டு இருக்குது. இங்கே வுட்டு இந்த இருக்குது வுட்டு. கலெக்ட் பண்ணுவோம். நைட் வேறு ஆகுது, பட் இது பெருசாக இஷ்யூ இல்லை. ஏன்னா நம்ம கீப் இன்வென்ட்ரி வச்சுருக்கறனால நம்மளுக்கு ஈஸி தாங்க. நம்மளுக்கு அடிப்பட்டாலும் நம்மளோட பொருட்கள் நம்ம இன்வென்ட்ரியில் தாங்க இருக்கும். இது ஏற்கனவே மைண்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒயிட் வுட் வேறு இருக்குது, பட் ஒயிட் வுட் நம்மளுக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. ஓக் வுட்டு தான் நம்மளுக்கு தேவை. கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் வுட் இருக்குது, இதையும் நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். இது என்னது, என்னமோ வந்து இன்வென்ட்ரியில் கிடச்சிருக்கு. லீஃப் லிட்டர். இது வந்து புது அப்டேட்டில் இதுவும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த மரத்தோட லீஃப் வந்து கீழே வந்து உதிர மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது நல்ல அப்டேட்டு, பட் டோட்டலாக மைன்கிராஃப்டையே மாற்றுற மாதிரி இருக்குங்க. பழைய மைன்கிராஃப்ட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். டேய் ஏன்டா வரீங்க? அடி டேய் 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 பாடி போட்டவனை போட்ட. டேய் விட்றா போட்டு தள்ளிட்டாங்க.
டீஸ்பூன் ஆயாச்சு. ஃபஸ்ட்டு தூங்குவோம். ஸ்லீப்பிங் த்ரூ த நைட்டு. நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டான வுட்டு கிடச்சிருச்சா? ஃபஸ்ட்டு ஃபென்சிங் பண்ண என்ன மெட்டீரியல் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எங்கே ஸ்டிக்குக்கு எங்கே போகிறது தெரில. ஸ்டிக்கு இங்கே இருக்குது. ஸ்டிக்கை கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணுவோம், அப்போ நம்மளுக்கு வந்துடும். ஃபென்ஸ் எதில் இருக்குது? இதுலையா ஃபென்ஸ் இருக்குது? இங்கே இருக்குங்க. போடு போடு போடு, ஃபுல்லாக போடு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வுட்டு ஃபென்ஸுக்கு. இங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபென்ஸ் இல்லைங்க, ஸ்டிக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு கேட் வச்சுப்போம். அதுக்கடுத்து ஃபுல்லாக வந்து இந்த ஃபென்ஸே வாங்கிடுவோம். அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறோம். யாரா நீ? இவங்க யார்? படி எப்படியோ அடித்தாச்சு, பட் அவன் நம்மளுக்கு டேமேஜ் பண்ணல. நல்ல டேமேஜ் வேறு பண்ணிட்டானா, பெரிய பிரச்சனை. எவன் வந்தாலும் இந்த ஈட்டியை வச்சு குத்துன்னு குத்த போகிறேங்க. நம்ம வீடு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஆனால் சின்ன ஒரு குட்டிசை வீடு கூட இல்லைங்க. ஆனால் மேலே வந்து வுட்டால் நம்ம கவர் பண்ணியிருந்தால் நல்லா இருக்காது. அதுக்கு போல் ஸ்டோனால் கவர் பண்ணியிருக்கோம், அது நல்லா இருக்கு. நெக்ஸ்ட்டு எங்கே நம்ம ஃபார்ம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதே விட்டுரும். சரி, இது எடுப்போம். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே நம்மளோட ஃபார்ம் வச்சுப்போம். அக்ரிகல்ச்சர் ஃபார்ம். என்னங்க இது நம்ம வந்து உடைக்கணும், ஏன்னா டேர்ட் பூராமே அசிங்கமாக இருக்குது. சரி சமமான ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும். ஐயோ இது வேற. கட் பண்ணு வட டக்குன்னு. கொஞ்சம் உடைக்கிறேன். இதை வந்து நம்ம அழகாக மாற்றிட்டோன்னா நம்மளுக்கு சர்ஃபெக்ஸ் பூராமே வந்து ஒரே மாதிரி இருக்கும், அதுவும் இல்லாமல் அழகாக இருக்கும். பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த ஒரு பிளாக்கையும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க நம்ம ஃபார்மிங் பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். போட்டாச்சு. இதுக்கடுத்து இந்த சைடு வேறு போடணும். போடு. இந்த ஃபென்ஸ் நல்லா இருக்குங்க பார்க்க. இதை நம்ம வீடு ஃபுல்லாக சுற்றி நம்ம போடணும். இதை போடுறதுக்கு பதிலாக நம்ம ஏன் ஒரு வாலே கட்டக்கூடாது? அதாவது காம்பவுண்ட் வால் கட்டிடுவாங்க கூடிய சீக்கிரத்தில். அதுக்கு கொஞ்சம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அது பண்ணுவோம், ஓகேவா? என்னோடய ட்ரீம் ஹவுஸ் வேறு இந்த மைன்கிராஃப்டில் ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம கட்டலாங்க கூடிய சீக்கிரத்தில். ஆனால் அதுக்கு ரொம்ப பொருட்கள் தேவைப்படும் நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் பண்ண. தீந்துருச்சா? வாங்க நம்ம போய் எடுத்துகிட்டு வருவோம். கிராஃப்டிங் டேபிள், கொஞ்சம் ஃபென்சிங் தாப்பா, ஸ்டிக்கு வேறு வேணுமா? இந்த ஸ்டிக்குப்பா, கொஞ்சம் ஃபென்சிங் தாப்பா. ஃபென்சிங் தந்துட்டாங்க, வந்துடுச்சு ஃபென்ஸு. சுற்றி வர பாருங்க. இதுக்கு நான் ஸ்ட்ரைட்டாகவே வந்திருக்கலாமே. என்னோடய மூளையை பார்த்தீங்களா?
இதுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒன்று உடைக்கணும். உட 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 கேட்டுக்கு எங்கே கேட்டு வந்துருச்சு. இதுதாங்க கேட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா பக்கெட் வேறு நம்ம எடுத்துகிட்டு வரணும். பக்கெட்டு ஹோ அப்புறமே கிராஃப்ட் பண்ணணும். இங்கடா அயன் நிறைய நான் எடுத்து வச்சுருப்பேனே. இதில் எனக்கு 3 தாண்டா வேணும். 3. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன வேணும்? பக்கெட்டு. அதுக்கடுத்து ஹோ வேறு கிராஃப்ட் பண்ணணும். ஹோக்கு நம்ம ஸ்டோன் ஹோ பண்ணுவோமா இல்லை என்ன ஹோ பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பார்ப்போம். உடன் ஹோவே பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இது எடுத்துப்போம். இதில் பக்கெட் இருக்குது. பக்கெட் வா. இங்கே ஹோவை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோன்னா உழுதுருவோங்க. உழுது நான் தான் உழவாளி. உழுது நான் தான் உழவாளி. உழைப்பே முதலாம். எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி கொண்டு வருவோமா? ஏன்னா வத்திட்டுருக்குங்க ஃபீல்டு வேறு. ஓகே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வாங்க இதை பூராத்தையும் உடைப்போம். இது பூராமே ஷவல் இருந்தாங்க ஃபாஸ்ட்டாக உடையும். ஏன்னா டர்ட்டுன்னு இருக்கிறது ஒரு மண்ணுமயான ஒரு ஐட்டம் அந்த மைண்ட் கிராஃப்டில். அதான் நம்ம மண்ணுக்கு இங்கே டர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசமே. வாங்க உழைப்பே முதலாக உழைப்போம். இது பாருங்க காஞ்சி போயிட்டுருக்குங்க. கடுப்பாகுது. இங்கே பாருங்க இது ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு. என்னங்க அதுக்குள்ளேயும் உட்டன் ஹோ எடுக்காத காலிங்க. என்னங்க இது? வாங்க ஏதாச்சும் தண்ணி எங்கெங்க கிடைக்கும்? என்னடா அவ்வளோ தூரம் போகணுமா? சரி வாங்க போயிட்டு வரும். இங்கேயே கொஞ்சம் வாட்டர் இருக்குங்க. இதை கூட நம்ம எடுத்துக்கலாம். வாட்டர் வாங்க அப்போது தண்ணியை ஊற்றினாதான்ப்பா நல்லாயிருக்கு.
அப்பாடி ஃபைனலி இந்த 2 கிணறா இது பேர் என்னென்னு வேறு தெரில. இதுக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. நடுவில் நம்ம தோண்டினதை இப்போ திரும்ப ஹோ வச்சு பண்ணணுங்க. ஏன்னா இப்போ தண்ணி வந்ததுனால அது ஈரமாயிரும். ஓகே. ஐயோ, திரும்ப ஒரு ஹோவை வந்து நம்ம செஞ்சுட்டு வரணுங்க. ஹோ செய்ய என்ன வேணும்? ரிக்கவர் ஆக முடியுது. ஓகே, ஹோ செய்ய என்ன வேணும்? ஓகே, ஒரு ஹோ செஞ்சிருவாமா? செஞ்சாச்சுங்க. வாங்க தூங்குவோம். நாளைக்கு காலையில் நம்ம எந்திரிச்சு ஒர்க் பண்ணுவோம். எடுத்தாச்சு ஹோவை. இது போகாமல் வறண்டு போயிடுச்சுங்க. திரும்ப நம்ம ஹோ வச்சு சரி பண்ண வேண்டியதாக இருக்கு. எவனும் அடிச்சா எங்கன்னு தெரில. எங்கன்னு அடிச்ச? எங்க இருக்கான்? ஏன்டா டார்ச்சர் பண்ணுறீங்க? உயிர் கூட வாழ விட மாட்டேங்கிறீங்கடா கேமில் கூட. வாங்க நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து விதைப்போம். நெக்ஸ்ட்டு வாப்பா மெலன் சீடும் கொஞ்சம் போடுவோம். ஓகே, நம்ம இது வரையும் 8 நாள் கிட்ட கடந்தாச்சுங்க. 4 எபிசோட்லேயே 8 நாள் நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். வாங்க, அதுக்கு முன்னாடி இது என்னாச்சு? பம்ப்கின் வந்து போடுவோமா? பம்ப்கின் பம்ப்கின் பம்ப்கின். கொஞ்சம் இங்கேருந்து பொட்டேட்டோ ஸ்டார்ட் பண்ணி பொட்டேட்டோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொட்டேட்டோ. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கேரட்டில் பீட்ரூட் போடுறோம். இங்கேருந்து கேரட்டு போட்டாச்சு. நடுவில் ஒன்றுக்கு போடல. இப்போ இந்த சைடு வேறு நம்ம தண்ணி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் போடலான்னு இருந்தேன். பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக அதுக்கடுத்து வந்து நம்ம ஏமாத்திரமாக இருக்கும். நீங்கள் வந்து வேறு மாதிரி ஏதாச்சும் நினச்சிப்பீங்கன்னா அதுக்காக தான். வாங்க தண்ணியை போய் பிடிப்போம். அதாவது ஏதாச்சும் தப்பாயிடும்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஏதாச்சும் ரீமேக் பண்ணியிருக்க இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நடுவில் நீ ஃபார்வர்ட் சீன்ஸில் பலரை நீ காமிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எதுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட்னால் நம்ம போட்டுக்கிட்டு, உங்களுக்கு வேணும்னா வந்து இப்படி ஸ்க்ரீனை வந்து இப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து 2x ஸ்பீடு வரும். நீங்கள் 3x 4x இந்த மாதிரி கூட உங்களை காமிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அப்படி கூட வச்சு பார்த்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக பார்க்கணுன்னா. என்னங்க இங்கே தண்ணி இருந்துச்சு, அது வறண்டுடுச்சு. இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு தான் வரும். இது இது பீச்சான்னு கேட்டிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம பீச்சை அதை மாற்றிடுவோங்க. இது என்னது? இதுவும் புது அப்டேட்டில் கொடுத்துருக்குங்க.
இதையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிப்போம். இந்த வீடியோவுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கடுத்து வியூஸ் நல்லா போடுங்க. இதுவரையும் நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் வீடியோவில் மைன்கிராஃப்ட் தான் டாப் 1ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம புது வீடியோஸ் போடணுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் போடுங்க. நேற்று நம்மளோட ஃபஸ்ட்டு சேனலான லித்திஷ் அல்ட்ரா ப்ரோ கேமிங்கில் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட பார்ட் 2 நம்ம போட்டிருப்போம். அதை மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கடுத்து இந்த வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. நாளைக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு சேனலில் வந்து இல்லை நான் நேம் சொன்னேன்னா அதுக்கடுத்து நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. நாளைக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு சேனலான லித்திஷ் அல்ட்ரா ப்ரோ கேமிங்கில் நாளைக்கு ஒரு வீடியோ வந்து வரப்போகுது. அதாவது 6 to 7 o'clockலேயும் நான் போஸ்ட் பண்ணிடுவேன் அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நாளைக்கும் பாருங்கள், இந்த வீடியோவும் பாருங்கள், நேற்று போட்ட வீடியோவும் பாருங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள். ஆக மொத்தத்தில் ஃபைனலி தண்ணியை ஊற்ற வந்தாச்சு. ஃபைனல் தண்ணிங்க. இப்போ இங்கே இருக்குங்க. ஹோ எடுத்து இப்போ உழுவணும். பம்கின் எதுக்கு போட்டேன்னு தெரில. சரி, பொட்டேட்டோ ஒன்று போடுவோம். நெக்ஸ்ட்டு கேரட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பீட்ரூட் சீட் கொஞ்சம் நம்ம போட்டுப்போம். பீட்ரூட்டும் சேர்ந்து கலந்த மாதிரி, கேரட்டும் பீட்ரூட்டும் சேர்ந்த மாதிரி. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா டைமண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா எனக்கு டைமண்ட் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு ஆசை. நம்ம டைமண்ட், அதுக்கடுத்து கோல்டு, சில்வர் தான் அயனும் சில்வரும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா லைட்டாக வந்து ஒன்று தான். ஐயோ, இது வேறு எதுக்குலாம் வருது? இதை நம்மளோட பண்ணையை கெடுத்து விட்ருங்க. இது எல்லாத்தையும் தின்னுடும். சிக்கனை கொடு. கிளம்பலாமா? இதுதாங்க நம்மளோட குட்டி கார்டன். அதாவது இந்த வீடியோவில் வந்து நான் பெருசாக எந்த ஒரு கண்டென்ட்டும் யோசிக்கல. பட் உள்ளே வந்தோடனையும் வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஃபார்மிங் பண்ணலாமே அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் யோசிச்சுருந்தேன். அதனால் வந்து ஒரு வில்லேஜை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். அதாவது கூடிய சீக்கிரத்தில் அந்த வில்லேஜை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது எங்கே இருக்குன்னு. அது இங்கேருந்து ரொம்ப தூரங்க. கிட்டத்தட்ட அது வந்து மைனஸ்க்கு மேலே போகுது. இங்கே வந்து கேவ் இருக்குது. கேவ் பயங்கரமாக இருக்குது. இந்த கேவை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம லூட் அடிக்கிறோம். ஸ்கெலிட்டன்ஸை பூராத்தையும் போட்டு தாக்குறோங்க. சரிங்க, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த குட்டி கார்டனை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்ட்ஸ் வேணும்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.
ஓ பாய் பாய்.